இப்பதான் ஷேர் ஆகுது சார். சில விஷயங்கள் நாங்க நோவலா ஞாபகப்படுத்திட்டு போவோம், பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும். அதனால விட்டுட்டு போக இல்லாத வகையில ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்டு போவோம். அல் குர்ஆன ஓதுறதுக்கு மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று அடையாளங்கள், இரண்டாவது எழுத்துக்கள். எழுத்துக்கள்ங்கிறது எங்களுக்கு நான் பின்னாடி ஒவ்வொன்றா பார்க்க கிடைத்தால அடையாளங்கள் என்று சொல்றது பிரதானமான அடையாளங்களாக நாங்க இந்த அடையாளங்களை அடையாளப்படுத்துவோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேர்ல தெரியுதுன்னா தெரிஞ்சுக்கும். அதனால நாங்க இது மிச்சம் அலட்ட தேவையில்லை. இந்த அடையாளங்களோட பெயர்கள் பின்னாடி ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அதிகமான இடங்கள்ல தேவைப்படும். இதுல எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அது உங்களுக்கும் தேவைப்படாது, உங்களுக்கு தெரியும் என்ற வகையில் தெரிந்தானே. கொஞ்சம் சரிங்க சார். இப்போ பார்த்துட்டு போய்த்திரும் கொஞ்சம் திட்டினா பிரச்சனை. சரி, இந்த அடையாளங்களை நான் பார்த்தோம் என்றால் இதுல பேசிக்கலியான அடையாளங்கள் மூன்று தான். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இந்த அடையாளங்கள் தான் அடிப்படையில இருக்கின்ற அடையாளங்கள். இந்த அடையாளத்திலிருந்து உருவாகின்ற அடுத்த அடையாளமாகத்தான் அந்த டபுள் என்ட்ரி என்று நாங்கள் சொல்லக்கூடியது. ஃபத்ஹத்துன் டபலா மாறுது ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்துன் என்றது டபலா மாறுது கஸ்ரத்தைன், லம்மத்துன் என்றது டபலாக மாறி லம்மத்தைன் என்ற பெயரை பெற்றுக்கொள்கிறது. இந்த துன் என்றதிலிருந்து தைன் என்ற அரபிக்ல எங்களுக்கு தெரியும். எதுலையும் தைன் என்று வாருது, தானி தைன் என்று வாருதெல்லாம் இரண்டு இரட்டிப்பானது என்ற காட்டுதாய். மூன்றாவது இந்த ஃபத்ஹா என்றதிலிருந்து தான், ஃபத்ஹத்துன் என்றதிலிருந்து தான் உருவாகி அடுத்தது வந்தது ஃபத்ஹு மத். பேசிக்கலி அரபிக்ல மத்து என்று சொன்னா நீட்டுதல் என்று தெரியும். சோ அங்க மத்து என்ற சொல் கூடுதலாக அதோட சேர்ந்து எட் ஆகுது. ஃபத்ஹு மத்து, கஸ்பு மத்து, லம்மு மத்து. சுக்கூன் சத்தம் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒன்பதோடு தொடர்பு படாத இரண்டு சுக்கூனும் சத்தம் இந்த ஒன்பதுகளோடு தொடர்பு படாதது. எனவே அது எங்களுக்கு ஆல்ரெடி தெரிந்தது. சரி, இதுக்கும் எங்கட சமூகத்துல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்னென்றால், இப்படி பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்றால் ஃபத்ஹாங்கிறது ஒரு காமன் பெயர். அது ஃபத்ஹ துன்னாவும் இருக்கலாம், ஃபத்ஹ தைனியாகவும் இருக்கலாம், ஃபத்ஹ மத்தாகவும் இருக்கலாம். ஃபத்ஹா, கஸ்ரா இப்படி நாங்க கொமனாக சொல்றது மூன்றையுமே நாங்க சொல்றதுக்கு, மூன்றுல எதையும் வேண்டுமானாலும் அந்த பெயர் கொண்டு அழைக்கிறதுக்கு முடியுமாக இருக்கும். எனவே அது பிழை. அடிப்படையில மத்தியினுடைய பெயர் சரியாக நாங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும். இதான் இந்த மத்து, சாரி, இந்த அடையாளங்களினுடைய விளக்கம். இந்த அடையாளங்களை வச்சு நாங்க ஒரு சார்ட் ஒன்றையும், இந்த சார்ட் நான் கேட்கல உங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அது ஆட்டோமேட்டிக்கலா வந்து கொண்டிருக்கும். நீங்க என்ன செய்யணும் என்றால், உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிக்குது, அதுல பேர்களும் உங்களுக்கு இப்ப தெரியும். அந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு உங்களோட ரெக்கார்டிங்கை பேசிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி இந்த சார்ட்டை நீங்க செல்லி பழகி ப்ரிப்பேர் ஆகி கொண்டு வர வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். இதுல நாங்க என்ன அவதானிக்கிறோம் என்றால், இதுல மொத்தம் 21 பாக்ஸ் 21 பாக்ஸ். அதுல நீங்க 19 மேல சரி எடுக்கணும். இரண்டுக்குள்ள தான் உங்களோட ரோங்ஸ் ஈக்கணும். அந்த ரோங்ஸ் பிழை என்று நாங்க சொல்ற எதெல்லாம் என்றால், எதையாவது ஒரு இடத்துல நீங்க வந்து குழம்பி ஒன்றை நீங்க ரெண்டாவது தடவை சொல்ல போனீங்க என்றால் அது பிழை. ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி கொண்டு வர போல ஒரு இடத்துல உங்களுக்கு மிக்ஸ் ஆகி குழம்பி பேத்திட்டீங்க, நீங்க ரெண்டு முறை அந்த இடத்துல சொல்ல போறீங்க என்றால் அது பிழை. சவுண்ட் கேக்குதா? ஓ சார். சரி. ரெண்டாவது, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பிழையாகவே சொல்லிட்டீங்க. உதாரணத்துக்கு ஃபத்ஹ் மத்துன்னு வருது, உங்களோட மைண்டுக்கு அது கஸ்ர் மத்துன்னு வந்துட்டா அதுவும் நாங்க பிழையாக அடையாளப்படுத்துறது. மூன்றாவது, டிலே ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு ஃபத்ஹ் மத்து வந்து ஸ்டார்டிங், ரெண்டாவது கஸ்ரத்தை, மூணாவது வருது லம்மத்தை, லம்மத்தைன் வருது. இப்ப லம்மத்தைனுக்கு நீங்க சொல்ல நேரம் வந்திக்கிற நேரம், நீங்க அப்பதான் ஃபத்ஹ் மத்த சொல்ல போறேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலா அடுத்த ரெண்டும் அங்க பிழையாக அடையாளப்படுத்தப்படும். ஆகவே டிலே ஆகப்படாது. கண்ணால பார்க்க அதுல இதுல நோக்கம் என்னென்றால், இந்த பிழைகளை நாங்கள் அடையாளப்படுத்துகிற டாக்கெட் என்னென்றால், உங்களோட கண்
ஒரு எழுத்த ஒரு அடையாளத்தை பார்க்குற நேரம் அது அவங்களோட வாய் இதான் அடையாளம் என்று மிச்சம் சிம்பிளாக சொல்றதுக்கு இருக்குதா என்கிறதான் இதுல இருக்கிற முக்கியமான பகுதி. எனவே அதுக்குரிய ஏற்பாடோட இன்ஷா அல்லாஹ் நீங்க வரணும். கலைஞ்சுதானே முதல்ல ஓ சார். சரி. அடுத்த பகுதி ஏன் இந்த அடையாளங்கள் தேவை என்றதுக்கு உள்ள நாங்க வர நேரத்துல பாருங்க. இப்ப எங்களுக்கு அடையாளங்கள் கிளியர் என்று சொன்னால்தான் இன்னும் ஒரு நாங்க சேலஞ்சான ஒரு இடத்துக்கு நாங்க வருவோம். அதாவது எழுத்துக்களை எங்களுக்கு உச்சரிக்க தெரியுது. இப்போ உங்களுக்கு எழுத்துக்கள் உச்சரிப்பு சரி, எழுத்துக்களாக ஓத தெரியுது, சொற்களாக ஓத தெரியுது. அதே நேரம் எங்கட எழுத்துக்களை எங்கட சொற்களை நாங்க ஓதத்தை வச்சுக்கொண்டு குர்ஆனுடைய சூறாக்களாக ஓத போற சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பெரிய ஒரு கேப்பை நாங்க ஃபீல் பண்றோம். அதாவது நாங்க ஓதுற ஓதலுக்கும் சரியான ஓதல் என்று சொல்லப்படுகின்ற காரிமார்கள் ஓதுகின்ற ஓதலுக்கும் இடையில நான் டோனை பத்தி பேசல. டோன் அல்லாஹ் தாலா ஒரு மனிதருக்கும் அவங்களோட இயல்புல தார உண்டு. டோன் இல்லாம நாங்க பார்த்தாலும் பெரிய ஒரு கேப் ஒண்டிக்குது. ஓதல் டிசைன்ல, ஓதல் வடிவத்துல, ஓதல்ட அந்த ஸ்டைல்ல பெரிய ஒரு வடிவத்தை நாங்க ஃபீல் பண்றோம். அந்த கேப்பை நாங்க ஃபீல் பண்றதுக்கு தான் நாங்க இந்த பகுதியை ஆரம்பிச்சுக்கிறோம். வசனங்களுக்கு ஊடாக பயிற்றுவிக்கிற இந்த பகுதியை. அப்ப நாங்க சொற்களையும் எழுத்துக்களையும் வச்சுக்கொண்டு வசனமாக எங்களால் சரியான முறையில ஓத முடியும் என்றால் எங்களுக்கு சூறாக்களாக ஓதுறதோ பக்கங்களாக ஓதுறதுலயோ ப்ராப்ளம் இருக்காது. ஆகவே சூறாக்களாக ஓதுறது என்ற அந்த பகுதிக்கு போறதுக்கு முன்னால வசனமாக ஓதுறது அதுல என்ன விஷயங்கள் நாங்க ஃபாலோ பண்ணணும், எங்களை நாங்க மாத்திக்கொள்ளணும் என்கிறத பத்தி நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. ஹை. அந்த வகையில் நாங்க வந்தோம் என்றால் அடுத்த முக்கியமான விஷயம், வசனமாக ஓதுற போது எங்களுக்கு சில போது ஒரு குழப்பங்கள் வரலாம். எங்க வரும் குழப்பம் தெரியுமா? வசனத்துல கடைசியில வரும், அல்லது நாங்க நிப்பாட்டுற இடத்துல வரும். இது எப்படி நிப்பாட்டுறது? நீட்டி நிப்பாட்டுறதா, பேத்துட்டு அப்படியே பேத்து ஒன் த ஸ்பாட்ல பக்கத்து நிப்பாட்டுறதா, எப்படி நிப்பாட்டுற, என்ன வகையில நிப்பாட்டுறது, நினைச்ச மாதிரி நிப்பாட்டி கொண்டு போகலுமா என்ற ப்ராப்ளம் எங்களுக்கு அடுத்த இஷ்யூவாக வரக்கூடியது. இந்த குழப்பத்துக்கும் நாங்க அவசரமாக ஆரம்பத்திலேயே எங்களை நாங்க கிளியர் பண்ணி கொள்ளணும். நிப்பாட்ட போறோமா? எஸ், நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டணும்? அதுக்குரிய ஒழுங்கு நாங்க நிப்பாட்டணும். சரியா? எனவே நாங்க சொல்லுவோம், இது எங்களோட ஓதல்ல நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சாலும் நாங்க ஓதி கொண்டு வரலாம். ஆனா அந்த வசனத்துல முடிக்கிற நேரத்துல நாங்க அதை அமைப்பில் நிப்பாட்ட இயலாது. வளமைக்கு மாற்றமான குர்ஆனுடைய அடிப்படையான அந்த என்ன சொல்ற அடையாளத்துக்கு மாற்றமாகத்தான் நாங்க நிப்பாட்டுவோம். பெரும்பாலும் குர்ஆனுடைய அடையாளங்களுக்கு ஏற்ப நிப்பாட்டுறது ரொம்ப குறவு. நிப்பாட்டப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இது, ஆனா குறவு. வேறு வித்தியாசமான சந்தர்ப்ப நிலைமையில தான் நாங்க என்ன செய்வோம்? நிப்பாட்டுவோம். அப்படி என்றால் அதை நாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு சமரியாக எங்க முடியுமான வரைக்குமான குர்ஆன் வசனங்கள், பெரும்பான்மையான குர்ஆன் வசனங்கள் இந்த மெத்தட்டுகளை தழுவிதான் நிறுத்தப்படுகிறது என்று சொல்லப்படக்கூடிய 3 முக்கியமான மெத்தட் நாங்க உங்களோட இன்றைக்கு அறிமுகப்படுத்துறோம். ஏற்கனவே ஒரு பாட் உங்களுக்கு தரப்படுகிறது. இது உங்களுக்கு 2வது பாட்டாக தரோம். இதுலயும் நீங்க தேடிட்டு வார ஒர்க் கொண்ட செய்ய வேண்டி வரும் இன்ஷா அல்லாஹ். ஹோம் ஒர்க்ல. சரி, இதுல முதலாவது முறை என்னென்றால் நாங்க ஒரு வசனம் ஓதி கொண்டு வரோம். அந்த வசனத்துல லாஸ்ட்ல அல்லது நாங்க நிப்பாட்ட போறோம். மூச்சு கஷ்டமாயிட்டு இப்ப நாங்க இதுக்கு பின்னால எனக்கு அந்த வசனத்துல ஓத இயலாது, நான் நிப்பாட்டணும் அப்படி என்றால் அந்த நிப்பாட்ட லாஸ்ட் எழுத்துக்கு இருக்கிற அடையாளம் பாத்தீங்களா? அங்கேயும் என்ன செய்யுது? அடையாளங்கள் ரிப்பீட் ஆகுது. நான் சொன்ன அந்த அடையாளங்கள்ட்ட பேர்கள் இங்கதான் டார்கெட் பண்ணப்படும். இப்போ அங்க என்ன அடையாளங்கள் வந்து இது? முதலாவது வந்து இது ஃபத்ஹ் மத், 2வது வந்து இது கஸ்ரத் அலி. அப்படியா? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து ஃபத்ஹ் மத், 2வது வந்து ஃபத்ஹத்தைன்.
ஃபத்ஹத்தைன், வெரி குட், ஓகே. அப்போ வசனத்துல லாஸ்ட்ல இருந்து அடையாளங்கள் வாரது அல்லது வசனத்துல நாங்க நிறுத்துற இடம் அலிஃப்ல முடியுது அப்படி என்றால் லாஸ்ட் லெட்டரை நீங்க என்ன செய்யணும் என்றால் 2 அளவுக்கு மட்டும் நீட்டி ஓதணும். அது லம்மா இருந்தா லம்மத்துண்ட ஸ்டைல் நீட்டணும், ஃபதஹத்துன் இருந்தா ஃபதஹத்துண்ட ஸ்டைல் நீட்டணும். எந்த அமைப்புல கடைசி எழுத்து வருகிறதோ அந்த அமைப்புக்கு ஏற்ற வகையில் நாங்க இறுதி எழுத்தை 1 செகண்ட் நீட்டி ஓதும். அதாவது 2 அளவுங்கிறது கை விரல் ஒன்றை மூடி திறக்கிற அளவு நாங்க அதை 1 செகண்ட், ஜஸ்ட் செகண்ட் நாங்க சொல்லலாம். இப்ப இதுல பாருங்க, எங்களுக்கு உண்மையில இந்த வசனங்கள் எல்லாம் ஆல்ரெடி பரிச்சயமான வசனங்களா இருக்கிறதால தான் எங்களுக்கு நீட்ட தெரியுது, அதெல்லாம் கஷ்டப்படுவோம். அப்போ ஜென் என்று ஓதிடுவோம். ஆனா உண்மையில கடைசியில் அலிஃபிக்குது, அதுக்கு முன்னால் வந்திருக்கிற கடைசி அடையாளம் ஃபத்ஹ தைனி ஆகிறது, எல்லாம் நிட்டணும். மேலஹ லாஸ்ட்ல அலிஃபிக்குது, லாஸ்ட் லெட்டர் ஃபத்ஹா வந்திருக்குது, அலிஃபை வச்சு நாங்க மாலஹ என்று நாங்க நிட்டுவோம். ருஜிஆலையும் லாஸ்ட் லெட்டருக்கு வந்திருக்கிற அடையாளம் ஃபத்ஹ் மத் என்ற வகையில நாங்க அந்த ஐனை நீட்டோணும். நீங்க என்ன செய்யணும் என்றால் 2வது முறையையும் நான் சொல்லித்தரேன். 3வது முறை ஓகே. 2வது முறையில் என்ன செய்யும் என்றால் உங்களுக்கு நாங்க சொல்றோம், வசனத்துல கடைசியில நாங்க நிறுத்துற இடத்துல இந்த தா வந்துச்சு என்றால் இந்த தாக்கு பேர் என்ன? தால் மர்பூத்தா. ஓகே, தாவல் மரபூத்தா வந்துச்சு என்றால் நாங்க என்ன செய்யணும், கடைசியாக வார அந்த தாவல் மரபூத்தாவை நாங்க ஹாவா மாத்தணும். குர்ஆனுடைய அடுத்த ஒழுங்குதான் ஒரு எழுத்தை நாங்க இன்னும் ஒரு எழுத்தாக மாற்றி ஓதுகின்ற ஒரு சந்தர்ப்பம். மாற்றிய நாங்க அதுக்கு சுக்குன்னு வைக்கணும். பாருங்க, மூகத தூ என்று தான் நிக்குது. நாங்க எப்படி நிப்பாட்டுவோம்? மூகத தாவை எடுத்துட்டு ஹாவை வச்சு சுக்குனை வச்சு ஓதுவோம். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு அன்றாட மோதி பரிச்சயமான வசனங்கள் ஆகிறதால எங்களோட மீட்டருக்கு டக்குன்னு படுது. Right? 3வது கான்செப்ட் என்னடால், இதுவரைக்கும் நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், இது ரெண்டும் வராத ஏனைய சந்தர்ப்பங்கள்ல லாஸ்ட் லெட்டருக்கு என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். சுக்கூன். சரி, இப்ப உதாரணங்கள்ல பாருங்க. முதலாவது ஓகே, முதல்ல இப்படி கேள்விப்படாது, நாங்க தாவல் மர்பூத்தா வந்தா ஹாவா மாத்தினோம். அப்ப அங்க ஹாவா வந்து தான் நிக்குது. அப்ப தாவல் மர்பூத்தா மாத்தினா என்ன என்று சொல்லி சட்டம் பேச முடியாது. சரியா? இந்த ஹாவனாக சுக்குனை வச்சு நிப்பாட்டுவோம். 2வது ஃபீல், 3வது பைத். கவனமாய்க்கணும், 3வதுல வந்திக்கிறது தாவுல் மர்பூத்தா அல்ல. எனவே நாங்க அதை பெரிய ஹாவாக மாற்ற முடியாது. சரி, இப்ப நீங்க இதுல உங்களுக்கு 3லயும் தரப்பட்டிருக்கிற வசனங்கள் உதாரணங்கள் எல்லாம் பரிச்சயமான வசனங்கள். இப்போ நீங்க என்ன செய்யணும் என்றால், குர்ஆன்ல உங்களுக்கு விரும்பிய பக்கம் ஒன்றை நீங்க பிரட்டலாம். ஆனால் உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பக்கங்களாக இருக்கணும். பிரட்டி இந்த 3 மெத்தட்டுக்கும் வெளியால நிப்பாற்ற குழம்புற சந்தர்ப்பங்கள் வருதா என்கிறத நீங்க தேடுங்க. சரி. எந்த வசனத்தை எடுத்தாலும் உங்களுக்கு 3ல 1ல போடலாம் என்கிறது நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்கேஸ் இதுக்கு இது இல்லாமல் இல்ல, நிர்பந்தமான வேறுபட்ட இடங்களும் இருக்குது. நீங்க பாருங்க, 3லயும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நீங்க ஒரு சில 10 15 உதாரணங்களை நீங்க தேடி நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. ஓதுகின்ற சந்தர்ப்பங்கள்ல இதுக்கு பின்னால எங்களுக்கு வசனம் முடிகிற சந்தர்ப்பத்துல இந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப நீ 2 ஒர்க் தந்திக்கிறோம். ஒன்று அடையாளங்கள்ட ஒரு பகுதி ஒர்க்ல தரப்பட்டிருக்குது. வசனங்கள்ட இறுதியில நிப்பாட்டுகின்ற ஒழுங்கு என்ற இன்னும் ஒரு பகுதியும் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அடுத்த பாடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இது நாங்க மீட்ட மாட்டோம் என்றால் இதுல ஒரே ஒரு மீட்டல் நடக்கும். அதாவது அந்த எக்ஸசைஸ் தரப்பட்டிக்கு ஒர்க் பண்ணாதையுமே அந்த ஒர்க்கை நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டி வரும் கிளாஸ்ல. அடுத்து இந்த பகுதி இப்ப நீங்க தேட போற பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி போக 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 அது ரிப்பீட் ஆகிறதால கிளாஸ்ல வந்து நாங்க உட்கார்ந்து கொண்டு இது பாடம் கேட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. ஹைரன். அடுத்த பாடத்துக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட அந்த ஒர்க்கை கேட்டுட்டு புதிய சாப்டர் நோக்கி நான் போமா. சரி.